இந்தியா பங்களாதேஷ் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியானது நடைபெற்று முடிந்த பட்சத்தில் இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று அசத்தியது. இப்போட்டியின் மூலம் பல இந்திய வீரர்கள் பல்வேறு சாதனைகளை குவித்துள்ளனர். எனவே தற்பொழுது அதனை பார்க்கலாம். அதாவது ஜெய்ஸ்வால் சிறப்பான அரை சதம் ஒன்றை விளாசியிருந்தார். குறிப்பாக இங்கிலாந்து தொடரில் இருந்தே அவர் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். ஜெய்ஸ்வால் இதன் முதல் ஒரு சாதனை ஒன்றை படைத்துள்ளார். அதாவது சொந்த மண்ணில் விளையாடிய முதல் 10 இன்னிங்ஸில் எந்த ஒரு வீரரும் 750 ரன்கள் எடுத்ததில்லை. எனவே இளம் வயதிலேயே இப்படி ஒரு சாதனையை படைத்துள்ளார். அதேபோல் ரிஷப் பண்டை பார்த்தால் பங்களாதேஷுக்கு எதிரான 2வது இன்னிங்ஸில் சதம் அடித்ததன் மூலமாக டெஸ்ட் போட்டிகளில் அதிக சதம் அடித்த இந்திய விக்கெட் கீப்பர் என்ற சாதனையை படைத்துள்ளார். அடுத்ததாக சுப்மன் கில்லை பார்க்கும்பொழுது பங்களாதேஷுக்கு எதிரான 2வது இன்னிங்ஸில் சதம் அடித்த சுப்மன் கில் ராகுல் டிராவிட் சாதனையை முறியடித்துள்ளார். அதாவது சேப்பாக் மைதானத்தில் டெஸ்ட் போட்டிகளில் 3வது வரிசை பேட்ஸ்மேனாக களமிறங்கி சதம் அடித்ததன் மூலம் ராகுல் டிராவிட் சாதனையை சமன் செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இப்போட்டியில் ஆட்டநாயகன் விருது வென்ற தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். அதாவது 37வது முறையாக 5 விக்கெட் ஆல் எடுத்ததன் மூலமாக ஆஸ்திரேலிய வீரர் ஷெய்ன் வார்னர் சாதனையை முறியடித்துள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் அதிக முறை பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கிய இந்திய வீரர் என்ற சாதனை, எக்கனாமிக்காக அதிக விக்கெட்டுகளை டெஸ்ட் போட்டிகளில் வீழ்த்திய இந்திய வீரர் என்ற சாதனை, அதிக முறை 5 விக்கெட் வால் எடுத்த இந்திய வீரர், அதிவேகமாக டெஸ்ட் போட்டிகளில் 250 மேல் 300 விக்கெட்டுகள் வீழ்த்திய இந்திய வீரர் என்ற உலக சாதனை, உலக அளவில் நம்பர் 8 பேட்டராக செஞ்சுரி அடித்த 2வது வீரர் என்ற சாதனை, அது மட்டுமல்லாமல் 30 5 விக்கெட்டால் 20 50+ ஸ்கோர் என்ற சாதனை என பல்வேறு சாதனைகளை குவித்துள்ளார் அஸ்வின்.